பெரியோரே, அக்கா தங்கை அம்மாமார், அன்பு நிறைந்த பிள்ளைகளே, இயேசுவிடம் வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்போதும் தான் சந்தோஷம் தாங்க. இயேசுவிடம் வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்போதும் தான் சந்தோஷம் தாங்க. ஹல்லேலூயா. உலகத்தை நம்பி நம்பி மோசனியும் போகாத, உலக ஆசையினால் சீரழிந்து போகாத. உலகத்தை நம்பி நம்பி மோசனியும் போகாத, உலக ஆசையினால் சீரழிந்து போகாத. உண்மையுள்ள இயேசு ராஜாவை நீ தேடி பாரு, உலகத்தில உயர்த்திடுவாரு. உண்மையுள்ள இயேசு ராஜாவை நீ தேடி பாரு, உலகத்தில உயர்த்திடுவாரு. அண்ணன்மாரே ஐயாமாரே, இயேசுவிடம் வாங்க. உங்க இதயத்தை தான் இயேசு கிட்ட தந்து நீங்க போங்க. அண்ணன்மாரே ஐயாமாரே, இயேசுவிடம் வாங்க. உங்க இதயத்தை தான் இயேசு கிட்ட தந்து நீங்க போங்க. ஆம், அல்லேலூயா. ஆம், பிரியமானவர்களே, அண்ணன்மாரே ஐயம்மாரே, அருமையான சகோதர சகோதரியே, நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் காது உள்ள கேளுங்க. என்னடா ரோட்ல வந்து கத்தணும் பார்க்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதன் எதாவது வருத்தம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் வருத்தம். வருத்தத்திலே வாழ்ந்து மடிகிறான். மரித்தான் எங்க போவான்? இங்க பூமியிலே உலாவுறோம், பூமியில ஆடுறோம் பாடுறோம் எல்லாம் உண்டு. நான் மரித்தால் ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை குறித்து தான் நாங்கள் ஒரு சில நாரிமையா சொல்றோம். ஆண்டவர் அந்த ஒரு சில மணி நேரத்தை சொல்றோம் சாம். இதை மட்டும் கொஞ்சம் காது உளுத்து கேட்டு பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதி வாழ அருமையான மக்களே, வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறவர்கள் நாங்கள் வைத்திருக்கிற வேதம் சொல்லுறது, 12 வருடமாய் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆசையெல்லாம் செலவழித்து சற்றும் குணமடையாமல் போனாள். அவன் அநேக மருத்துவர்களிடம் சென்றால், பார்த்தால், பழகினால், மருந்து கொடுத்தார்கள். ஆனால் அதுக்கு சுகம் கிடைக்கல. அவனோட ஆசையெல்லாம் செலவழித்தால் குணமடையல. பொருள் எல்லாம் விற்று செலவு பார்த்தால் குணமடையல. அவகிட்ட அதுக்கு மேல செலவழிக்க ஒண்ணுமே இல்லை, தன் ஜீவனை தவறி. அவன் வருத்தத்தோடு வாயறான், பாரத்தோடு வாயறான். அதுதான் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அந்த வருத்தம் தீரணும்னா இயேசு கிறிஸ்தான். அவள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க காலத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவன் நினைக்கிறான் தன் மனதில், அந்த இயேசுவை இப்படி சொல்றாங்களே, நம்ம போய் எப்படியாவது இயேசு கிட்ட சொல்லி நம்ம சுகம் பெற்றுக்கலாம்ட்டு போறான். ஆனால் ஜனக்கூட்டம் தெருவையில் போகும்போது, ஜனக்கூட்டம் அநேக கூட்டங்களாக இருக்கும்போது அவகிட்ட போக முடியல, நெருங்க முடியல. அப்படிப்பட்ட கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ள நுழையவும் முடியல. அப்படி இருக்கும்போது நின்று வேடிக்கை பார்க்குறான், எந்த பக்கம் கேப்பு கிடைக்கும்ட்டு. ஆனால் போக முடியல. இவன் மனதில் தோணுது, எப்படியாவது அவரை பார்க்கறனாலும் பரவாயில்ல, அவரு கிட்ட போயிட்டு தன்னுடைய எப்படி அவர் தொட்டாது பார்த்துக்கலாம், தொட்டா திரும்பி பார்ப்பான்ட்டு அந்த சின்ன கூட்டத்தில் நீக்கிக்கிட்டு அப்படியே உள்ள பூந்து போறான். போன உடனே அந்த இயேசுடைய சரீரத்தினுடைய அவன் தொங்குள் இருக்க அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி தொட்ட, அவ்வளோதான். தொட்ட மாத்திரத்தில் அவளோட இருந்த அநேக வருடமாய், 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, 12 வருடமாய், அந்த 12 வருடமாய் இருந்தவளை அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரம் சுகம் கிடைச்சது. அவன் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று அப்பதான் அவளுக்கு உணருது, ஓ சுகம் கிடைச்சது. அவன் குதிக்கிறான், ஆடுறப்ப எல்லாம் பயங்கர கொண்டாட்டம் வாழ்க்கையில. அந்த இயேசுவை குறித்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க இந்த பக்கத்தில் வாழ அருமையான மக்களே, வாரத்தோடு இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாத இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லாத இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை எப்படி பார்த்து உள்ளத்துல நினைத்து பாருங்க. யாரா வந்து இயேசு சொல்றாங்களே, அந்த இயேசுவை ஒரு நிமிஷம் இயேசுவே என்று தன் உள்ளத்துல சொல்லி நினைத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாறும், உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், உன் சமாதானம் கிடைக்கும், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், வருத்தம் நீங்கும், இவை எல்லாம் அந்த பாரம் எல்லாம் நீங்கி விடும். அந்த இயேசுவை நினைத்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை என்றால் எப்படியாவது ஒரு நாள்
அநேகர் சொல்றார்களே அந்த இயேசுவை குறித்து, ஒரு நாள் போயிட்டு ஆலயத்தில் சபையில், எங்கள் அருகாமையில் உள்ள சபையில் போய் பாருங்க. அதிகமாக உங்களை அந்த இயேசு குறித்து சொல்லுவாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த இயேசு குறித்து மீண்டும் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த விலாசத்தை வாசிப்பார்கள் பாருங்கள்.